Hello everyone, welcome back to our channel மாணவன் ஆசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் எப்படி வேல்யூஷன் பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம். ஸோ 11th பயாலஜி தமிழ் மீடியம் ஆன்சர் ஸ்கிரிப்ட் தான். 11ஆம் வகுப்பு உயிரியல் பொதுத் தேர்வு எழுதும் முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு உயிரியல் பொறுத்த வரைக்கும் 70 மார்க்கு, இதில் உயிரி தாவரவியலில் 35 மார்க்கு, உயிரி விலங்கியலில் 35 மார்க், சென்டர் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதும்போது என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு பார்ட் 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 8 ஃபுல்லாக வாங்கியிருக்காங்க. எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் கரெக்டாக எழுதியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின் பார்ட் 2ல் ஒரு வளமற்ற மகரந்தத்தாள்னா என்ன, அதே மாதிரி மலட்டு மகரந்தத்தாள். ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் ஃபுல்லாக வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்னாப்சிஸ்னால் என்ன, மியாசிஸ் செல் பகுப்பில் சைக்கோட்டின் நிலையில் ஒத்திசைவு குரோமோசோம்கள் இணைகின்றன. அதே மாதிரி சதைப்பற்றுள்ள தாவரங்களில் குளுக்கோஸ் சுவாச ஈவு. இந்த மாதிரி கொஷின் தான் வந்து கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை ஒரு மாடலுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ என்ன கொஷின் கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி கீ பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே எழுதலை. ஸோ கண்டிப்பாக இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் பாருங்கள். பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பயாலஜி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. பார்ட் 2ல் நீருடைய பண்புகள் கேட்டிருக்காங்க. ஒட்டிணைவு மற்றும் கூட்டிணைவு தன்மை கொண்டது, ஆவியாதலின் உள்ளூர வெப்பத்தை அதிகமாக கொண்டது, அதிக உருநிலை மற்றும் கொதிநிலை கொண்டது. இந்த மாதிரி கீ பாயிண்ட் தான் எல்லாத்திலும் நல்லா எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அந்த கீ பாயிண்ட் இல்லாதனாலே பப்ளிக்கில் ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. உட்கருவுடைய பணிகள் என்ன, செல்லின் செயல்கள் அனைத்தையும் கட்டுப்படுத்தும், மரபு அல்லது பாரம்பரிய செய்திகளை சேமித்து வைத்தல், புரதம் மற்றும் நொதிகள் உருவாக்கத்திற்கு தேவையான மரபு செய்திகளை டிஎன்ஏவில் பெற்றிருத்தல், டிஎன்ஏ இரட்டிப்பாதல் மற்றும் படியெடுத்தல் நிகழ்வுகள் நடத்துதல். ஸோ சென்டம் பேப்பர் வேல்யூஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய சென்டம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ண ஆன்சர் ஸ்கிரிப்டெல்லாம் தொடர்ந்து அப்டேட் பண்ணுவேன். அந்த அப்டேட்டில் நோட்டிஃபிகேஷன் ஒன்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஎன்ஏடைய சிறப்பியல்புகள் கேட்டிருக்காங்க. இது அடிக்கடி கேட்கப்பட்ட ரொம்ப முக்கியமான வினா. ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு மார்க் கொடுத்து 5 மார்க் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லைக்கனுடைய பொது பண்புகள் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா படித்து வச்சுக்கோங்க. பயோபாட்டினில் பொறுத்த வரைக்கும் 35 அவுட் ஆஃப் 35 வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் பேப்பர் வேல்யூஷன் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. இதான் அப்டேட்டு. தேங்க்யூ.